ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ச்சியாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடச்சிக்கிட்டு ரொம்பவே நன்றி. நான் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்பவே கவிதை கட்டுரையெல்லாம் எழுதுவேன். கவிதை வந்து ஒரு டீனேஜ்க்கு அப்புறம் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் அப்போஸ் பண்ணாங்க. பட் கட்டுரை போட்டி, கவிதை போட்டியில் நான் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். என்னோடய சன் அதே மாதிரி இப்போது ஏதாவது ஒரு பொருளை பற்றி சொல்லு, கவிதை சொல்லு அப்படின்னா அவனே ஒரு கவிதை அவனோட தாட்டில் தமிழில் உருவாக்கி சொல்கிறான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி பற்றி அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு கவிதை சொல்கிறான். ஆட்டுக்குட்டி சின்னஞ்சிறு ஆட்டுக்குட்டி துள்ளி துள்ளி கொதிச்சு ஓடும் ஆட்டுக்குட்டின்னு ஒரு பாட்டு அவனே பாடுறான். நிலா பற்றி சொல்கிறான், நிலா பற்றி சொல்கிறான். நட்சத்திரம் பற்றி சொல்கிறான், நட்சத்திரம் பற்றி சொல்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 4 இயர்ஸில் வந்துட்டு நான் அவங்க பேசுகிறத வச்சு அப்சர்வ் பண்ணுறத வச்சு அவனே ஒரு கவிதை க்ரியேட் பண்ணி சொல்கிறான். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் தமிழில் சார் வந்து மார்க் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. 98 ஆர் 95 வாங்கியிருக்காரு. இங்கிலீஷில் சென்டம் வாங்கியிருக்காரு. என்ன சொல்கிறது, தமிழில் வந்துட்டு அவன் எழுதுறதை விட ஓனாக சொல்கிறது வந்து சூப்பராகவே கவிதை சொல்கிறான். எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பாட்டு போட்டி, டான்ஸ் கிளாஸ் எல்லாமே அவனை நான் சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எய்மாக இருக்குது. பட் ஆனால் ஏன்னா இதெல்லாம் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் வந்துட்டு நான் போய் நிறைய கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அப்போது அதுக்கான சோர்ஸ் எல்லாம் கிடைக்கல. அண்டு பார்க்கலாம் தம்பிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் ஹெல்த் ரீசன்ஸ்னால அவனை எதுக்குமே அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. நிறைய காம்படிஷன்ஸ் நடத்திட்டுருக்காங்க திருப்பூர் சைடில். புத்தக திருவிழாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு லாஸ்ட் வீக்கு. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் உணர்வுகளை குறிக்கக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா நம்ம கொண்டாடுற நேரத்தில் நம்ம ஒரு நல்லத்தங்கால் கதை ஸ்டோரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லத்தங்கால் ஸ்டோரியில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மறக்க முடியாத விஷயம். 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தாத்தா பாட்டி சொல்லி வளர்த்திருப்பாங்க. இப்போ நம்ம தான் இந்த கதையை வந்து நம்ம கிட்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ நல்லத்தங்கால் கதை ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சோக கதை தான். இது ஒரு கதையாகவே சொன்னாலும் இது உண்மையிலேயே வந்துட்டு இருக்குது. இதுக்கான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இனிமேல் சிலர் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க வழியாக வந்தவங்க வறுமையினால் வந்துட்டு யார்கிட்டையும் கையேந்தி வந்து தன் குழந்தைகளை வளர்த்தக்கூடாதுங்கிற ஒரு கௌரவம். அதனாலேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு தன்னையும் மறைச்சிட்டு தன் குழந்தைகளையும் இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த காலத்து ஸ்டோரி. எங்கள் அம்மா இந்த ஸ்டோரி எனக்கு நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க. நல்லத்தங்கால் ஸ்டோரி எங்கள் அம்மா எனக்கு இந்த சின்ன வயசில் நிறைய கதைகள் சொல்லி சொல்லி தான் என்னை வளர்த்துனாங்க. நல்லத்தங்கால் கதை, அதுக்கப்புறம் வந்துட்டு பணம் பத்தும் செய்யுங்கிறது சொல்லுவாங்க. நிறைய ஊருக்குள்ளே யார் யாருக்கு என்னென்ன ஸ்டோரி நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி தான் என்னை வளர்த்துனாங்க. ஸோ அதனால் அம்மா வந்து என்னை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துனாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லி என்னை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துனாங்க. ஸோ அதனால் எனக்கு எல்லாமே தெரியும். ஐ எம் பிளஸ்டு. எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது வந்து நான் கர்வத்தில் சொல்லலை. அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு நான் சொல்கிறேன். அம்மா வந்து எனக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க. நைட்டு சமைச்சிக்கிட்டு நானும் அம்மாவும் லாஸ்ட்டாக தான் தூங்குவோம். அந்த தூங்குறதுக்கான கேப்பில் நாங்கள் வெளியில் திண்ணையில் இருக்கும்போது அம்மா எல்லா ஸ்டோரியும் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது ரொம்பவே ஒரு பிளஸ்டான லைஃப் தான் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது. அண்ட் நல்லத்தங்கால் பார்த்திங்கன்னா அர்ச்சனாபுரம் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த கிராமத்தை வந்து ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்த ராமலிங்க சிறுதி இந்திராணிக்கு வந்துட்டு குழந்தையாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க நல்லத்தம்பி நல்லத்தங்கால். இவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லத்தம்பி தன்னோட தங்கச்சியை சூப்பராக வளர்த்து நல்ல தமிழ் நெறிகளோடு வளர்த்து சிவகங்கை மாவட்டம், அப்போ வந்து சிவகங்கை மாவட்டமாக இருக்குது, அதில் இருக்கிற மானாமதுரையில் ராஜவம்சத்தை சேர்ந்த காசிராஜாங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு 4 ஆண் குழந்தையும் 3 பெண் குழந்தையும் பிறக்குது. 4 ஆண் குழந்தையும் 3 பெண் குழந்தைகளை செல்வ செழிப்பாக வளர்த்திக்கிட்டு வராங்க. நல்ல தம்பி தன்னோட தங்கையை வந்து நல்ல கணவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு அவரும் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தார். அவர் வந்து மூலி அலங்காரி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ இங்கே தான் பிரச்சனை வந்து டிஃப்ரென்ஸ் வருது. எப்பவுமே ஃபேமிலிக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் 4 பேர் ஆட் ஆகிட்டாங்க இப்போ ஃபேமிலியில். அவங்களுக்கு ஒரு 7 குழந்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. பட் நல்லத்தம்பிக்கு எவ்வளோ குழந்தைகள் அப்படிங்கிறது குறிப்பிடப்படலை அந்த கதையில். அண்டு நல்லத்தங்காலும் தன்னோட தங்கச்சி ரொம்ப செழிப்பாக வளர்கிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷத்தில் இருக்கார்.
அண்டு இங்கே பார்த்திங்கன்னா மானாமதுரையில் வந்து திடீர்னு பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வந்த டைமில் பார்த்திங்கன்னா அரசர் தங்களுடைய கணவர் வந்து ரொம்பவே இயற்கை குணமுடையவர், தாராள குணமுடைய தர்மவான் அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் அரண்மனையில் இருக்கிற எல்லா பொருட்களையும் விற்று தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்து நாட்டை விட்டு வெளியேறும்படி சொல்லிடுறாரு. எல்லாருமே வெளியேறி இடம்பெயர்ந்து போகிறாங்க. நல்லத்தங்காலும் போயிட்டு, இனிமேல் என்னால் இங்கேருந்து தன்னோட குழந்தைகளை பார்க்க முடியாதுங்க, நான் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வாங்க போகலான்னு கூப்பிட்றாங்க. பட் நல்லத்தங்காலோட அன்னைக்கு அன்னைக்கு எனக்கு கணவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணால் போயிட்டு வா, குழந்தைங்க சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும், நான் வரல, நான் வந்தேன்னா இது வந்து என்னோடய பதவிக்கு கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ உணவு இல்லாமல் நிறைய பேர் வந்து மக்கள் இடம்பெயர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நல்லத்தங்காலும் என்ன பண்ணுறாங்கன்னா, மானாமதுரையிலேருந்து நடந்து அர்ஜுனாபுரம் வராங்க. அர்ஜுனாபுரம் வர வழியில் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வேட்டையாட போயிருக்காரு. அவங்க இடையில மீட் பண்ணுறாங்க தங்கச்சியை. அவங்களுக்கு அடையாளமே தெரியல, அந்தளவுக்கு இழைச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லத்தங்கால். ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேட்டையாட வந்திருக்கேம்மா, 2 நாள் ஆகும், நீ வீட்டுக்கு போய் உங்கள் அண்ணி இருப்பா, உங்கள் அண்ணி உங்களை நல்லா பார்த்துக்குவா, நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அங்கே போனால் என்னாச்சுன்னா, நல்லத்தம்பியோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு எதுவுமே ஃபுட்டெல்லாம் கொடுக்காம எதுவும் பண்ணாமல் அவங்கள வந்து துரத்தி விட்டுட்டாங்க அரண்மனையிலேருந்து. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எங்கே போகிறது, எப்படி 7 குழந்தைகளை வளர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதங்கால் மனம் முடிஞ்சு போகிறாங்க. வர வழியில் ஒரு கிணறு திரும்பி ரிட்டன் வராங்க. அர்ஜுனாபுரத்துலேருந்து ரிட்டன் வர வழியில் ஒரு கிணறு பார்க்குறாங்க. அந்த கிணத்துக்குள்ளே தன்னோட குழந்தைகளை வந்து பாலடைஞ்ச கிணத்துல வந்துட்டு, பாலடைஞ்ச கிணமா தண்ணி இருக்கிற கிணறு எனக்கு தெரியல. பட் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அந்த கிணத்துல வந்து குழந்தைங்கள இது பண்ணிவிட்டு அவங்களும் உயிரமாச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி வருது. அண்ணன் வந்து வேட்டையை முடிச்சுட்டு அர்ஜுனாபுரம் வராரு. அந்த அர்ஜுனாபுரம் வர டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் நடந்ததெல்லாம் அவர் கேள்விப்பட்டுட்டு தங்கச்சியை தேடி போகிறாரு, தங்கச்சியை காணோன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கச்சி எங்கே இருக்குங்கிறத அண்ணனுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக, அப்போல்லாம் ஃபோன் கிடையாது இல்லைங்களா, எங்கே இருக்கார் அப்படிங்கிறத உணர்த்தணுங்கிறதுக்காக ஆவாரம்பூ இருக்குது, அந்த ஆவாரம்பூ பிச்சு போட்டுகிட்டே போயிருக்காங்க. அந்த ஆவாரம்பூ இருந்த வழியிலே தேடி போகிறாங்க. அங்கே ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணத்துல வந்துட்டு இவங்களை பார்க்குறாரு. அவரும் உயிரை மாய்த்துக்கிட்டார். அதுக்கப்புறங்கிறது கதையாக சொல்கிறாங்க. இன்னும் அவங்களோட வம்சவழியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கோயில் கட்டி அவங்களுக்காக கும்பிட்டு வராங்க, சாமி கும்பிட்டு வராங்க வருஷம் வருஷம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்லத்தங்கால் கோயில் வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வத்ராயிருப்பு பகுதியில் அமைஞ்சுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊரின் பெயர் அர்ச்சனாபுரம். பச்சை ஆடை பூத்திய வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனாபுரம் அங்கே வயலுக்கு மத்தியிலேயே கோவில் கொண்டுள்ளால் நல்லதங்கால். கோவை, கடலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் நல்லதங்கால் குலதெய்வமாக வழிபடுகின்றனர். அதனால் திருப்பூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டம் இடைச்சேருவாய் கிராமத்திலும் கோவில் அமைந்துள்ளது. இப்போ திருப்பூர் மாவட்டத்திலையும் வந்து நல்லதங்கால்கான கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எங்கேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் இதை கண்டுபிடிச்சி உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன் இதை பற்றி. அண்டு அருள்மிகு நல்லதங்கால் திருக்கோயில் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் இமேஜே வந்துட்டு உங்களுக்கு temple.linamar.comல வந்து இருக்குது. ஸோ அந்த கோயிலில் வந்துட்டு இமேஜஸ் போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். அதில் வந்துட்டு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லதங்கால், ஊர் வந்து வத்திராயிருப்பு, மாவட்டம் விருதுநகர், மாநிலம் தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க. நவராத்திரி இன்னைக்கு சிவப்பு விழா நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. தல சிறப்பு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதங்காலுக்கு அமைந்த ஒரே கோயில்னு போட்டிருக்காங்க. திறக்கும் நேரம் காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் திறந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. வத்திராயிருப்பு மாவட்டம் அதுதான். பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர்வளமும் நிலவளமும் வற்றாமல் என்றும் செழிப்பாக உள்ள ஊர் வத்திராயிருப்பு. இவ்வூர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைப்பேறு, பிள்ளைகள் நலமுடன் வாழ தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற எலுமிச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டில் அம்மன் முன்பாகவும் 7 குழந்தைகளின் சன்னிதானத்திலும் கட்டி வாங்குகின்றனர். ஸோ யாரெல்லாம் பிள்ளைகள் நல்லா வளரணும், பிள்ளைப்பேறு வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு தொட்டில் கட்டி வழிபடுறதா சொல்கிறாங்க. பிள்ளைப்பேர் கிடைச்சவங்க வந்து அம்மனுக்கு முடிக்காணிக்கை செலுத்துகிறாங்க. தன்னால் நல்ல தம்பி என்று நல்ல தங்கால் நல்ல தம்பின்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு தலைப்பெருமை பார்த்திங்கன்னா, நெல்லை, வாழை, கரும்பு, தென்னை மற்றும் பயிரிடப்பட்டு குட்டி மலையாளம் என்று இடம் பெயர். இந்த ஊர் வந்து குட்டி மலையாளம், குட்டி கேரளா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அர்ஜுனா நதி வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பத்ராயபுரத்தை சேர்ந்த நல்லதங்கால் நல்லதம்பிங்கிற 2 பேரோட ஒரு இதை தான் வந்துட்டு இது கருதப்படுகிறது. ஒரு சிறந்த நினைவாக தான் இது கருதப்படுது.
பத்தினி தெய்வத்தன்மை படைத்த நல்ல தங்காள் பார்த்த உடனேயே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது. ஸோ அவங்க பார்த்தோன்னே வந்துட்டு பச்சை விறகு தீப்பற்றி எரிஞ்சது. அந்தளவுக்கு அவங்க வந்து கேரக்டர் வைஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக. அரைப்பசி உணவு சமைத்து தானும் பிள்ளைகளும் உண்டு அரைப்பசியை தடுத்தார். அரைப்பசியோடு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. பசி பாட்டுறதை பார்த்து தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க இதில் எல்லாமே. ஸோ டீட்டெயில்டாக திருப்பூரில் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இந்த கதை வந்து அடிக்கடி நல்ல தங்காள் கதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மரபு கதைகள் சொல்லி சொல்லி தான் குழந்தைங்களை வளர்த்துறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்தாலும் நமக்குன்னு டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம எப்படி என்ன மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மரபு கதைகள் பழைய கதைகள் எல்லாம் சொல்லி குழந்தைகளை வளர்த்துறோமோ அது வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுபடி அவங்க நெறிமுறையோடு வாழ்வாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது உங்களுக்கு எந்த ஸ்டோரி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து நான் உங்களுக்காக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டாடா பை பை, டேக் கேர்.